ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 75. அபிமன்யு வெளியேறியதும் கிருஷ்ணமூர்த்தி யாழினியை பார்த்து, பாத்தியா, உன் துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியாயிரு. இன்னைக்கு தான் உனக்கு எங்கள் கடைசி நாள். நாளையிலிருந்து என் பேரன் ஆசைப்பட்டபடி வாழப்போகிறான். அபிமன்யுவின் செயலில் யாருக்குமே அபிமன்யுவிற்கு சப்போர்ட் செய்து பேச தோன்றவில்லை. வள்ளியம்மை பாட்டி, ஒருவேளை இந்த ஆள் ஏதாவது பேசி அவனோட மனசை மாற்றியிருப்பாரோ என்று சிந்தித்து கொண்டிருந்தார். ஆரியன், தாத்தா, தேவையில்லாமல் பேசாதீங்க. நாளைக்கு இவளுக்கு கடைசி நாளா இல்லை உங்களோட ஆசைக்கு கடைசி நாளான்னு பார்ப்போம். கிருஷ்ணமூர்த்தி, நீ ஏண்டா இப்படி இருக்க? உங்கள் அண்ணன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். ஆனால் நீ பெரியவங்க சின்னவங்கன்ற மரியாதை இல்லாமல் பேசுகிற. ஆரியன், மரியாதை வயசுக்கு இல்லை தாத்தா, அவங்க நடந்துக்கிறத பார்த்து தானாக வரணும். கிருஷ்ணமூர்த்தி, நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன், உன்கிட்ட பேசி அதை கெடுத்துக்க விரும்பலை என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டார். மீரா, ஒருவேளை யாழினியை அவனோட ரூமில் தங்க வைக்க இப்படியெல்லாம் பண்ணுறானோ என்று சிந்தித்தபடி திரும்பி பார்க்க, யாழினி அபிமன்யு கூறி சென்ற அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மாறாமல் அப்படியே சிலை என அமர்ந்திருந்தாள். மீரா யாழினியின் தோளில் தட்டியவர், யாழினி, இங்கே பாரு, என்ன ஆச்சு? எங்கள் அப்பா பேசுகிறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத. யாழினி கோபமாக, உங்கள் அப்பா மட்டும்தான் பேசிட்டு போகிறாரா? உங்கள் பையனும் தான் பேசிட்டு போகிறார். ஏன் நாளைக்கு தான் அவருடைய முடிவை சொல்லுவாரா? இன்னைக்கு சொன்னால் என்ன, உலகம் அழிந்து விடுமா? எப்பயுமே அவருக்கு இதுதான் வேலை என்று குரல் தழுத்தழுக்க உரைத்தாள். ஆரியன், நீ இப்போ ஃபீல் பண்ணுற அளவுக்கு இங்கே ஒன்றும் நடக்கலை. அண்ணாவோட மனசில் நீ மட்டும்தான் இருக்க, அது உனக்கே தெரியும். நீ ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற? விசாலாட்சி, தேவையில்லாமல் அவளுக்கு ஹோப் கொடுக்காத ஆரி. அப்புறம் நாளைக்கு அபி அவளை பிடிக்கலன்னு சொன்னதும் அதை ஏற்றுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவளே அவளோட மனசை இப்போவே மாற்றிக்க முயற்சி பண்ணுறா. நீ ஏன் அவளை மாற்ற ட்ரை பண்ணுற என்றார் நக்கலாக. ஆரியன், அத்தை, உங்கள் பொண்ணே ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தவனை ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா என்று அழுத்தமாக கூறினான். விசாலாட்சி, அவள் ஏதோ டிப்ரெஷனில் இருக்கா, அதனால தான் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கா. அவளுக்கு அபியை ரொம்ப பிடிக்கும். எப்படி அவனை போய் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவா? என் பொண்ணை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். முதலில் இவளை எப்படி இங்கிருந்து வெளியில் அனுப்புறதுன்னு யோசிங்க என்று விட்டு தங்கள் அறைக்கு சென்று விட்டார். செல்லும் வழியில், என்ன ஆச்சு இந்த ஷைலுக்கு? எல்லார் முன்னாடியும் இப்படி பேசிட்டு போறா என்று புலம்பிக் கொண்டே சென்றார். யாழினி, அத்தை, இனிமே நான் என் ரூம்ல தான் தங்குவேன். இதனால் என்னோட படிப்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் ஆரணி ரூமில் தங்குறதால நடக்கிற விஷயத்தை எல்லாம் பார்க்கும்போது தான் என் படிப்புக்கு பிரச்சனை வரும். அதனால் ப்ளீஸ் அத்தை, வேண்டாம்னு சொல்லாதீங்க. மீரா, நான் ஏன் வேண்டாம்னு சொல்ல போகிறேன் யாழினி, உன்னோட இஷ்டம்தான் என்று அவளின் தலையை கோதியவாறு கூற, யாழினி, நாளைக்கு உங்கள் புள்ள மட்டும் ஏதாவது ஏடாக்கூடமாக பேசட்டும், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது என்று விட்டு அறைக்கு சென்று விட்டாள். ஆரணி, மாம், யாழினி இவ்வளவு கோவமாக பேசி நான் பார்த்ததே இல்லை. தேவையில்லாமல் இந்த அத்தை ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஏன் இன்னும் இங்கேயே இருக்காங்க? மீரா, நாம் எப்படி ஆரணி அவங்கள போங்கன்னு சொல்ல முடியும்? ஆரணி, அப்பா கிட்ட பேசுங்க மாம், கடைசியில் நம்ம குடும்பத்தையே பிரிச்சுட்டு போயிடுவாங்க போல இருக்கு. கிருஷ்ணமூர்த்தியின் அழைப்பை ஏற்று விசாலாட்சி அவரின் அறைக்கு செல்ல, கிருஷ்ணமூர்த்தி, என்ன நடக்குது விசாலம்? உன் பொண்ணு ஏன் இப்படி மாற்றி பேசுகிறா? ரெண்டாம் தாரம் அது இதுன்னு பேசுகிறா. அபி மனசு எவ்வளவு கஷ்டப்படும். வேண்டாம்னு விலகி போனவனை பின்னாடியே போய் பேசி பேசி இப்போ அவன் மனசு மாறினதும் உன் பொண்ணு முரண்டு பிடிக்கிறாளா என்றார் கோபமாக. விசாலாட்சி, இல்லை மாமா, அவள் ஏன் இப்படி பேசுகிறான்னு எனக்கும் தெரியலை. நான் அவகிட்ட பேசுகிறேன். அபியே சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன கவலை இருக்கு? அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடித்து விடலாம். கிருஷ்ணமூர்த்தி, நாளைக்கு அபி சரின்னு சொல்லும்போது உன் பொண்ணு திரும்பவும் இப்படி ஏதாவது பேசுனா நானே உன் பொண்ணு வேண்டாம்னு சொல்லி வேற பொண்ணு பார்க்க வேண்டியிருக்கும். அபியின் மனதில் இருக்கும் எண்ணத்தை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் இங்கு அவர்களுக்கு தகுந்தாற்போல் திட்டம் திட்டிக் கொண்டிருக்க, அங்கே ஷைலஜா, சாரி அபி, நான் அப்படி பேசுனதுக்கு நீ ஒன்றும் தப்பாக நினைக்கலையே. அபிமன்யு, இதில் நான் தப்பாக நினைக்க என்ன இருக்கு? நீ சொன்ன மாதிரி நான் கல்யாணம் ஆனவன் தானே. ஷைலஜா, வேற என்ன காரணம் சொன்னாலும் எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு ஆப்போசிட்டாக சொல்கிற மாதிரி எந்த காரணமும் இல்லை. இது ஒன்று தான் யாராலையும் மறுக்க முடியாத காரணமாக இருக்கும். அதான் சொன்னேன். நீ ஏன் அபி அப்படி சொன்ன? யாழினி பாவம் ரொம்ப கவலைப்பட்டிருப்பா. அபிமன்யு, இது எங்களுக்குள்ளே நடக்கிற விஷயம் ஷைலு, நீ கண்டுக்காத விடு. ஷைலஜா, ஆனாலும் உனக்குள்ளே இப்படி ஒரு அபி இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எப்போவுமே உருன்னு சுற்றிக்கிட்டு இருப்ப. எப்போ யாழினி உன் லைஃப்பில் வந்தாலோ அப்போலேருந்து நீ டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்ட. அபிமன்யு, அப்படியா? எனக்கு ஒன்றும் தெரியலையே. நீ அப்போலாம் என்னை லவ் பண்ணுறேன்னு சுற்றினதால் உன்கிட்ட சரியாக பேசாமல் இருந்தேன். இப்போ ஃப்ரெண்டாக இருக்கிறதால நல்லா பேசுகிறேன், அவ்வளவுதான். ஷைலஜா, நோ அபி, எனக்கு உன்கிட்ட இருக்கிற டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. என்கிட்ட
என்கிட்ட பேச மாட்ட சரி, நீ உங்கள் வீட்டில் கூட சரியாக பேச மாட்டியே, இப்போ தானே ஃபேமிலி கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற. அபிமன்யு, உண்மையை சொல்லணும்னா நான் என்ன தான் எல்லா விஷயத்துலையும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் எனக்குள்ள ஒரு லோன்லினஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் நான் மட்டும் தனியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு டிப்ரெஷன் என்னை சுற்றி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நீ சொல்கிறதும் சரிதான். எப்போ யாழினி என் லைஃப்பில் வந்தாலோ அப்போவே எனக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்குது. நான் எவ்வளவோ அவளை ஹர்ட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ரியலைஸ் பண்ணி சாரி கேட்டிருக்கேன். எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் அவள் என்னை விட்டு போனதே கிடையாது. எனக்கே தெரியாமல் என்னை மொத்தமாக மாற்றிட்டா என்றான் புன்சிரிப்போடு. ஷைலஜா ஆச்சரியமாக, வாவ் அபி, வெட்கப்படுறியா? ஓ காட், யாழினி பற்றி பேசும்போதே இப்படி வெட்கப்படுற? எங்கள் அபியா இது? ரியலி ஷீ இஸ் அ ட்ரெஷர் யூ காட். அபிமன்யு, எஸ் ஷீ இஸ். அபிமன்யுவை கிண்டல் செய்து கொண்டிருக்கும் பொழுது சட்டென்று கதவை திறந்து கொண்டு கிஷோர் உள்ளே நுழைந்தான். இவர்கள் இருவரும் பேசி சிரித்தபடி அமர்ந்திருப்பதை பார்த்த கிஷோர் அபிமன்யுவிடம், சார், நீங்கள் தான் இவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல, இவகிட்ட நீங்கள் எப்பையும் போல பேசுங்க சார், இப்படி சிரிச்செல்லாம் பேசாதீங்க, அப்புறம் மனசு மாறிட போறா என்றான் பாவமாக. ஷைலஜா கிஷோரை பார்த்து முறைக்க அபிமன்யு சத்தமாக சிரித்தான். ஏன் கிஷோர், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கிஷோர், ஐயோ சார், என்னை மாட்டிவிட பார்க்காதீங்க. என் செல்லத்து மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குமா? ஷைலஜா, வெளியில் வாடா உனக்கு இருக்கு. அபிமன்யு, கிஷோர், நாளைக்கு மறக்காமல் உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிட்டு வந்துடுங்க. சரி என்று இருவரும் விடைபெற அபிமன்யு, எவ்வளவு கோபம் வருது உனக்கு? நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ எனக்காக இவ்வளவு கோவப்பட்டு பேசுவேன்னு. என் தாத்தா கிட்டேயே சண்டைக்கு போகிற பயங்கரமான ஆளு தான் நீ. நான் தான் உன்னை குறைத்து எடை போட்டுட்டேன். ஸ்டார்டிங்கில் பனிஷ்மெண்ட்டான்னு நினச்சி உன்னை ஆரணி ரூமில் தங்க சொல்லிட்டேன். ஆனால் நாள் போக போக என்னால் முடியலை. நீயே திரும்பி நம்ம ரூமுக்கு வரணும். ஐ திங்க் இன்னைக்கு நீ நம்ம ரூமுக்கு வந்துடுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இன்னைக்கு அப்படி சொன்னேன். ஷைலஜா சொன்ன மாதிரி என்னை மொத்தமாக மாற்றிட்டடி பேபி டால். உன்னை திரும்ப வர வைக்க என்ன எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது என்று நினைத்து கொண்டு தனக்குத்தானே சிரித்தபடி அமர்ந்திருந்தான். யாழினி அவசர அவசரமாக தன்னுடைய உடைமைகளை ஆரணியின் அறையில் இருந்து அபிமன்யுவின் அறைக்கு மாற்றிக்கொண்டிருந்தாள். யாழினி, ஆரணி, இது எல்லாத்தையும் இங்கே எடுத்து வை என்று 3வது முறையாக இடம் மாற்றினாள். ஆரணி சலிப்பாக, இதுவே நல்லா தானே இருக்கு யாழ், எத்தனை தடவை தான் மாற்றி மாற்றி வைப்ப? ஆரியன், ஏன் யாழினி, எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சிட்டியா என்றான் கேள்வியாக. யாழினி, ஆரியன், ஒருவேளை அண்ணா நைட்டு வந்து நீ ஆரணி ரூம்லையே தங்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவ? யாழினி அவனை கோபமாக முறைத்தவள், நீ பேசாத ஆரி, உன்னால் தான் எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது. நீ காலையில் வாய வச்ச நேரம்தான் உங்கள் அண்ணன் என்ன சொல்லிட்டு போறார் பாரு, இப்போ திரும்பவும் இப்படி சொல்கிற? ஆரணி, டேய் போதும்டா, பாவம்டாவ, இன்னைக்கு ஃபுல்லாக நீ அவளை ரொம்ப டென்ஷன் பண்ணுற. ஆரியன், எல்லாத்துக்கும் நாம் ரெடியாக இருக்கணும்ல, ஒருவேளை அண்ணா நான் சொல்கிற மாதிரி சொல்லிட்டா? யாழினி, ஒருவேளை அவர் அப்படி சொல்லிட்டாருனா என்னால் போக முடியாது, இதுதான் என்னோட ரூம்னு படுத்து தூங்கிடுவேன். வேணும்னா நீங்கள் போங்கன்னு சொல்லி அவரை வெளியில் அனுப்பிடுவேன். ஆரியன் யோசித்து கொண்டு, அப்போ இதான் சாக்குன்னு அண்ணா ஷைலஜா ரூமுக்கு போயிட்டா என்ன பண்ணுவ? யாழினி அதிர்ந்த பார்வையுடன் வாயடைத்து போய் நின்று விட்டாள். ஆரியன், என்ன இப்படி முழிக்கிற? அப்படி செஞ்சிட்டா என்ன பண்ணுறது? ஆரணி, ஆரி போதும், ப்ளீஸ் ஸ்டாப், நீ தேவையில்லாமல் அவளை போட்டு குழப்பாத என்றாள் கோபமாக. ஆரியன், ஓகே ஓகே கூல் யாழ், நான் சும்மா கிண்டலுக்கு தான் சொன்னேன், அண்ணா அப்படியெல்லாம் பண்ண மாட்டார். யாழினி கோபமாக, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு என்று கூறியவள் சுற்றி முற்றி தேட கையில் எதுவும் கிடைக்காமல் தலையணை மட்டுமே சிக்கியது. அதை எடுத்து அவன் மேல் ஏறிய அவனோ லாவகமாக கீழே குனிந்து தப்பினான். ஆனால் அறையினுள் நுழைந்த அபிமன்யுவின் முகத்தில் தலையணை பட்டென்று அடித்து கீழே விழுந்தது. ஆரியனும் ஆரணியும் கப்சிப் என்று ஆகிவிட்டனர். யாழினிக்கும் பதட்டம்தான், என்ன கூறப் போகிறானோ என்று. அபிமன்யு, நீங்க எல்லாம் இங்க என்ன பண்றீங்க என்றான் மூவரையும் பார்த்து. ஆரியன், யாழினி தானா எங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா? சரி யாழினி, அதான் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சே, நாங்கள் கிளம்புறோம் என்று விடைபெற்றனர். யாழினி, அட பாவிங்களா, இப்படி தனியாக மாட்டி விட்டுட்டு போறீங்களே என்று பாவமாக பார்க்க ஆரியன் தன் ஒற்றை கண்ணை சிமிட்டி கேலி செய்து விட்டு கிளம்பிவிட்டான். அவர்கள் சென்றதும் முகத்தில் எந்த ஒரு பாவனையும் காட்டாமல், நீங்க என்ன பண்ற என்றான் யாழினியை பார்த்து நேர்பார்வையாக. யாழினிக்கு உள்ளுக்குள் பதட்டம் இருந்தாலும் வெளியே அது எதையும் காட்டாமல், இந்த ரூம் எனக்கும் தான் சொந்தம், ஏன் நான் இங்கே வரக்கூடாதா என்றாள் கோபமாக. அபிமன்யு, தாராளமாக வரலாமே என்றபடி தன் கோட்டை கழட்டி கொண்டே மாற்று உடை எடுக்க கபோர்டை திறந்தான். என்னடி இது, கபோர்ட் ஃபுல்லாக ஊன்ட்ரஸ் அடுக்கி வச்சிருக்க, இங்கே இருந்த என் திங்ஸ் எல்லாம் எங்க? யாழினி, அதெல்லாம் பக்கத்து கபோர்டில் வச்சுருக்கேன்.
அபிமன்யு, எதுக்கு இப்படி சேஞ்ச் பண்ணி வச்சிருக்க? நான் சொன்னேன் நான் சேஞ்ச் பண்ணணும்னு. உன்னோட திங்ஸ் எல்லாம் எதுக்கு கொண்டு வந்து இங்கே வச்சிருக்க? யாழினி, இனிமே எனக்கும் எல்லாத்துலேயும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. இந்த ரூம்லையும் இருக்கு, இந்த கபோர்ட்லையும் இருக்கு என்றாள் அழுத்தமாக. அபிமன்யு யாழினியின் பதிலில் உண்டான சிரிப்புடன், உனக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ ஆரணி ரூமில் தானே தங்கிக்கிட்டு இருந்த? யாழினி, ஆமாம், ஆனால் இனிமே நான் இந்த ரூமில் தான் தங்க போகிறேன். இந்த கபோர்டு எனக்கு, அந்த கபோர்டு உங்களுக்கு. அபிமன்யு, என்ன திடீர்னு என்றான் தன் ஒற்றை புருவத்தை ஏற்றி. யாழினி, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி என்னையே கேள்வி கேட்கிறார் என்று முணுமுணுக்க, அபிமன்யு, கொஞ்சம் சத்தமாக சொன்னால் என் காதிலும் விழும் என்றபடி யாழினியின் அருகில் வந்து நிற்க, இதை எதிர்பாராத யாழினி பதட்டமாக அருகில் இருந்த தலையணையை எடுத்து அபிமன்யுவை அடிக்கத் தொடங்கினாள். உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணுவீங்க? என்ன, ஆரணி ரூமுக்கு போனவ இனிமே இங்கே வரவே மாட்டான்னு நினச்சிட்டிங்களா என்று விடாமல் அடித்தபடி கேள்வி கேட்க, அபிமன்யு, என்னடி பண்ணுற? கொஞ்சம் நேரம் பிரேக் விட்டாதானே நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும் என்றான் மூச்சு வாங்கியபடி. யாழினி, எல்லாரும் கேட்டப்போ கீழேயே பதில் சொல்லியிருக்க வேண்டியது தானே. அப்போ எல்லாம் வாயை மூடிக்கிட்டு நாளைக்கு பதில் சொல்கிறேன்னு போனீங்க. இப்போ என்ன பதில் சொல்ல போறீங்க என்று நிறுத்தாமல் அடித்து கொண்டே இருந்தான். யாழினியின் கோபம் அவளின் தாக்குதலிலேயே தெரிந்தது. அபிமன்யுவிற்கு சற்று சிரமமாக தான் இருந்தது அவளின் கையை பிடித்து தடுக்க. ஒரு வழியாக அவளின் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினான். மூச்சு வாங்க, கோபத்தில் முகம் சிவக்க, சோர்ந்து போய் முறைத்து கொண்டு நின்றிருந்தாள் யாழினி. அபிமன்யு, என்ன இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க என்று கேட்க, இவனின் எந்த ஒரு வார்த்தையும் அவளின் கோபத்தை தணிக்கவில்லை. யாழினி, எதுக்கு காலையில் கேட்கும்போது கீழே எதுவும் சொல்லாமல் ஆஃபீஸ்க்கு போனீங்க? என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன லூஸ் மாதிரி தெரியுதா? உங்கள் தாத்தாவும் அத்தையும் பேசியதெல்லாம் கேட்டீங்கல்ல, எப்படி அப்படியே போக உங்களுக்கு மனசு வந்துச்சு? அப்போ அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் ஷைலஜாவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா என்று நேரடியாகவே கேட்டாள். அபிமன்யு சோகமான முகத்துடன், நான் என்ன பண்ணுறது யாழினி என்று கூற, யாழினி அபிமன்யுவின் சோகமான குரலை கேட்டு அவன் தனக்காக தான் வருந்துகிறான் என்று எண்ணியவள், என்னாச்சு, ஏன் இப்படி சோகமாக இருக்கீங்க? அபிமன்யு தன் குரலை செருமிக் கொண்டு, நான் என்ன பண்ணுறது யாழினி, நம்ம மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? ஷைலஜா தான் என்னை 2ஆம் தரமாக கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாளே. ஒருவேளை நமக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்திருந்தா அவள் என்னை கல்யாணம் பண்ணியிருப்பா என்று அதே சோகமான குரலில் கூற, யாழினிக்கு கோபத்தில் முகம் மேலும் சிவந்தது. இதற்கு யாழினியின் எதிர்வினை என்னவாக இருக்கும்? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.